அப்புறம் என்னப்பா அதான் நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவோட பிரச்சனையை வந்து கிட்டத்தட்ட முடிச்ச மாதிரி தான். இதுக்கப்புறமும் காவேரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமே வந்து விஜய் கிட்ட வந்து குட் நியூஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக நல்லா போச்சுன்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக இருந்தது. இங்கே நம்ம விஜய் தேடி போன விஷயம் வந்து ரொம்பவே சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. அதான் இப்போ வெண்ணிலாவோட மாமாவை பார்க்குறதுக்கு தான் போயிருந்தார். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தார். இங்கே வெண்ணிலாவோட மாமா ரொம்பவே நல்லவராக தான் தெரிகிறாரு. இங்கே விஜய் சொல்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவரால் புரிஞ்சுக்க முடியுது. இங்கே விஜய் வந்து எதையுமே மறைக்காமல் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இங்கே விஜய் வந்து ரொம்பவே நல்லவர்னு சொல்லிட்டு தான் இங்கே வெண்ணிலாவோட மாமாக்கே தோணுது. அந்த மாதிரி தான் வந்து அவரே பேசியிருப்பார். பரவாயில்லப்பா, நீ வந்து முன்னாடி காதலிச்ச பொண்ணை வந்து கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நீ நல்லபடியாக பார்த்துருக்குற, வைத்தியம் பார்த்து குணமாக்கியிருக்கிற, உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இப்போ வெண்ணிலா எந்த ஒரு மனநிலைமையில் இருக்கிறா, தன்னோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு மறைவு இல்லாமல் ஓப்பனாக வந்து சொல்லிடுறாரு. இதனால் இன்னுமே நல்லவராக வந்து விஜய் வந்து இங்கே வெண்ணிலாவோட மாமாவுக்கு வந்து தெரிகிறாங்க. எங்கள் விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வெண்ணிலாவை பார்த்துக்கோங்க, வெண்ணிலாவுக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் பணம் விஷயத்தில் நான் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் வெண்ணிலா மாமாவுக்கு இது சுத்தமாக விருப்பம் கிடையாது. அதெல்லாம் எதுக்குப்பா நீ பண்ணணும், என்னோட அக்கா பொண்ணை நான் கண்டிப்பாக நான் நல்லாவே பார்த்துக்குவேன், அவளை ஒரு நல்ல இடத்துல நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லவராக தான் பேசியிருக்கிறாரு. இங்கே விஜய்க்கு வந்து வெண்ணிலா மாமா பேசுகிறத கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ எப்படினாலும் வந்து வெண்ணிலாவை வந்து அவங்க மாமா கிட்ட வந்து நல்லபடியாக ஒப்படைச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பண்ணிட்டாரு. இப்போது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் விஷயம் புரியாமல் இந்த யமுனா பார்த்திங்கன்னா நிவின் கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே குமரன் கிட்ட நிவின் இருந்துக்கிட்டு காவேரியே தனியாலாம் விடாதீங்க, வெளியே போனால் அவங்க கூட யாராச்சும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அக்கறையாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட யமுனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அன்னைக்கு வேற தண்ணி குடம் காவேரிக்காக வந்து நிவின் வந்து தூக்கிட்டு வந்தாரா, அதையுமே பார்த்தாங்க. இப்போது இப்படிலாம் வந்து ரொம்பவே அக்கறையாக வந்து பேசுகிறது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்துது. இங்கே நிவின் கூட சண்டை போடுறாங்க. என்ன எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் நிவின் வந்து கோவம் அடைகிறாரு. இங்கே என்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க தெரியுமா, எனக்கு உங்களுக்கு என்னை விட என் அக்கா வந்து உங்களுக்கு முக்கியமாக போயிட்டாங்களா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நிவின் வந்து செம்மையாக வந்து இந்த யமுனாவை நோஸ் கட் பண்ணாங்க. நான் எப்போ நீ முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னேன், நீ சொல்கிற உண்மையான கரெக்டான பதில் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும். அப்படியே பார்த்தீங்கன்னா யமுனா இருந்துக்கிட்டு ரொம்பவே சைலண்ட் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு அவகிட்டே பேசிக்கிறேன், அவளை ரெண்டில் ஒன்று பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சொல்கிறாங்க இந்த யமுனா. உடனே பார்த்திங்கன்னா நிவின் செம்ம கோவப்படுறாரு. ஏதாச்சும் நீனு காவேரியை பேசி கஷ்டப்படுத்தினா அவ்வளோதான் உனக்கு, இப்போ மட்டும் நீனு போனேன்னா நீ அங்கேயே இருந்துக்கோ, மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாரு. என்ன சரி, என்னை பற்றி தான் உனக்கு தெரியலை, சரியாக புரிஞ்சு வைக்கலை, காவேரி பற்றி கூட உனக்கு தெரில, அவளை போயிட்டு நீ சந்தேகப்படுறேன்னா நீலாம் என்ன ஒரு ஜென்மம், நீலாம் அவள் கூட தான் பிறந்தியா, நானே வந்து அவள் வாழ்க்கையை இப்படி வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு காரணமாயிட்டேன், இப்போ அவள் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்கிறா, சரியா, நீ போயிட்டு அந்த உண்மையை சொன்னனால தான் வந்து இப்போ அவளுக்கு இந்த ஒரு நிலைமையே, அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் நான் இப்போ வரையுமே வந்து துடிச்சு போயிட்டுருக்கிறேன், காவேரி நல்லா இருக்கணும், காவேரி மேலே அக்கறை எடுத்துக்கிறேன், ஆனால் வந்து நீ இப்படியே பேசிகிட்டு இருக்கிறல, எல்லாமே பண்ணிட்டு நீ மட்டும் போயிட்டு அன்றைக்கி அவசரப்பட்டு இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லலைன்னா இன்றைக்கி விஜய் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி தான் இப்படிலாம் நீ கேவலமாக பேசுகிறியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம நிவின் வந்து பேசிடுறாருங்க. இப்போவாச்சும் இந்த யமுனாவுக்கு புத்தி வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவங்களும் பார்த்திங்கன்னா இங்கே நிவின் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சைலண்டாக இருந்தாங்க, எதுவுமே வந்து
மறுபேச்சு பேசாமல். ஏன்னா அவங்களால வந்து அந்த இடத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் வந்து இதுக்கப்புறமும் அமைதியாக இருக்கிறாங்களா, இல்லை வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க ஏற்றுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பொருட்காட்சியில் வந்து எப்படினாலும் வந்து காவேரி ஸ்டால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்காக வந்து தான் அவங்க முயற்சி செய்கிறாங்க. அங்கே போய்ட்டு வந்து ஒருத்தரை பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் எல்லாமே புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு இப்போ தான் வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாரு அப்போ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையா, அப்போது இருந்தாலுமே கடை இருந்தாலுமே உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்ட காவேரி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. ரொம்ப ரொம்ப கவலையோடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏமாற்றத்தோடு கிளம்புறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம காவேரிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இங்கே விஜய்கிட்ட கால் வரவுமே காவேரி ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷமாயிடாங்க. அப்படியே காலையும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அவ்வளோதான், எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு, நான் வெண்ணிலாவோட மாமாவை பார்த்து பேசிட்டேன், அவருமே வந்து வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு போயிடறதா சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த கேள்விப்பட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சீன் போடுறாங்களாம்மா, எனக்கு என்ன இதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஓ, உனக்கு சந்தோஷம் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து நீயும் நானும் சேர்ந்து தானே வாழ போகிறோம், புருஷனோட வாழ போகிற, ஒரே வீட்டில் இருக்க போகிற, என்ன உனக்கு ஹாப்பி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அம்மா இதில் என்ன எனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம காவேரி வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க. சரி சரி வீடியோ கால் வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் காவேரி பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து வீடியோ கால் பேசுகிறாங்க. ரொம்பவே ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸு தான். 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா பேசிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கே காவேரி விஜய் இருந்துக்கிட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்ந்து வாழ போகிறோம், மாமாக்காக வெயிட் பண்ணு, மாமா வந்துடுவேன், எதுக்கு இப்படி வெயிலில் நிற்கிற, என் செல்லக்குட்டி, என் பொண்டாட்டி, விஜயோட ஒய்ஃபு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பண்ணிகிட்ருக்கிறார் நம்ம விஜய் சந்தோஷத்தில். பார்க்குறதுக்கே உண்மையாகவே அழகாக தாங்க இருக்குது. அடுத்த வாரம் வந்து எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. சண்டே ப்ரொமோ வந்து எப்படி வேறு லெவலில் தான் இருக்க போகுது. ஆனால் வந்து நம்ம சந்தோஷப்பட்டாலே வந்து எதுவுமே எப்படி சொல்ல, டேரக்டர்ஸுக்கு பொறுக்காது போல். கண்டிப்பாக இதுலேயுமே இதனால ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து எதிர்பார்த்து ஏமாந்து தானே போகிறோம் விகா ஃபேன்ஸு பொறுத்தளவு. அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமாச்சும் வந்து நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டை வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விகா ஃபேன்ஸு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கும். இந்த டைமும் பார்த்திங்கன்னா அது நடக்கலைன்னா அவ்வளோதான், ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும், ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே விஜய் ரொம்பவே சந்தோஷமாக வந்து காவேரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து நான் சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணல காவேரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த டைமும் உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ஒரு மாதிரி சேட் ஆயிடுறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டே காவேரி எனக்கு ஒரு முத்தம் தரையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா அப்படியே வெக்கத்தில் கண்ணை சவக்க ஆரம்பிச்சிருது. ஏங்க நடு ரோடு, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோனை வைங்க, நடு ரோட்டில் இருந்துக்கிட்டு இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நடு ரோடாக இருந்தால் என்ன, புருஷனுக்கு தரமாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரி நான் வந்து வெளியே வந்தேன், நான் வீட்டுக்கு போகிறேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து காலில் வச்சிடறாங்க. இங்கே வீட்டுக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா குமரன் எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி போனது வந்து ஸ்டால் கிடைக்கல, தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே குமரன் இருந்துக்கிட்டு எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தெரியும், அவனை வச்சு நம்ம பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சாரதாம்மா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி போயிட்டு பொருட்காட்சியில் ஸ்டால் போடுறத ஃபஸ்ட்டு விடு, நம்ம வந்து எப்போதும் போலயே வந்து ஆர்டரை பிடிக்கலாம், கடையில் பேசியே வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரிக்கு வந்து எப்படினாலும் வந்து பொருட்காட்சியில் ஸ்டால் போடணும், அது மூலம் நிறைய ஆர்டர் கிடைக்கும், ரொம்பவே வந்து ப்ராப்ளம் ஆகலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்கிறாங்க. பிஸ்னஸை நல்லபடியாக வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே பார்த்திங்கன்னா நினச்சிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக நம்ம காவேரி நினச்சது நடக்கணும். நல்லாவே தெரியுது பொருட்காட்சியில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து ஸ்டால் போட போகிறாங்க. அது எப்படினாலும் அதுக்கு நம்ம விஜய் கூட ஹெல்ப் பண்ணலாம். பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.